ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்ஃபேட் தமிழ் சேனல். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய வெப்சைட் இருக்குது. இதில் ஜென்யூனான வெப்சைட்டும் இருக்குது, நம்ம ஒர்க் பண்ணி பணம் கிடைக்காத வெப்சைட் கூட நிறையா இருக்குது. இதில் நான் நிறைய வெப்சைட்டை ரெஜிஸ்டர் பண்ணி அப்ரூவல் கிடச்சி ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ணி பார்த்து அதில் நான் ஃபில்டர் பண்ணி ஒரு வெப்சைட்டை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு 5-6 வெப்சைட்டு நான் ஜென்யூனாக டிஸ்கவர் பண்ணியிருக்கேன், கண்டுபிடிச்சிருக்கேன். அதில் இதில் 2வது வெப்சைட்டு, ஓகேங்களா? இப்போ 2வது வெப்சைட்டு, இந்த வெப்சைட்டோட பேர் டோலோக்கா. ஃபஸ்ட்டு இந்த டோலோக்கா அப்படின்னா என்ன, இந்த டோலோக்காங்கிற வெப்சைட்டில் என்னென்ன ஒர்க்ஸ் எல்லாம் வரும், இந்த டோலோக்காங்கிற வெப்சைட் யாருக்கு சொந்தமானது அப்படிங்கிறத முதல்ல சொல்கிறேன். இந்த டோலோக்காங்கிற சைட்டு பார்த்தீங்கன்னா Yandex அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவில் இருக்கிற ஒரு சர்ச் என்ஜினுடைய சர்வீஸ் தான் இது. எப்படி கூகுள்லேயும் அமேசான்லேயும் தனித்தனியாக க்ரௌட் சோர்சிங் வெப்சைட்டு ஆரம்பித்து செய்கிறாங்களோ அதே மாதிரி தான் இந்த டோலோக்காங்கிற பேரை வச்சு Yandex கம்பெனிக்காரங்க சர்வீஸ் ஆரம்பித்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகிட்டுருக்கிற ஒரு வெப்சைட் தான் இது. இதை நான் இப்போ தான் ஒரு சில ரிசர்ச்செல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒர்க்கும் பண்ணி பார்த்து பேமெண்ட்டும் எனக்கு ஒரு 3 டைம்ஸ் எனக்கு வந்திருக்கு. ரொம்பவும் நான் ஒர்க் பண்ணல, சும்மா ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 1 ஹவருக்குள்ளே தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஏர்னிங்ஸ் பண்ணதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். முதல்ல இந்த டோலோக்கா வெப்சைட்டில் என்னென்ன மாதிரி ஒர்க்ஸ்லாம் வருது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டில் இமேஜ் அனோட்டேஷன், டெக்ஸ்ட் அனோட்டேஷன், வெப் ரிசர்ச்சு, டிரான்ஸ்கிரிப்ஷன், சர்வே, இந்த மாதிரி ஒரு 5 டைப்ஸ் ஒர்க்கு நமக்கு கொடுக்குறாங்க. இது எப்படி டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணி இருக்கும். இப்போ நாம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம இந்த டோலோக்காங்கிற வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது நம்மளுடைய ஓன் சிட்டியை கேட்பாங்க. ஆனால் ஓன் சிட்டி செலக்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இல்லை. ஏன்னா நான் ரெஜிஸ்டர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், சென்னை அப்படிங்கிற 2 சிட்டி தான் தமிழ்நாட்டுக்கு அவைலபிள் இருந்துச்சு. ஸோ நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த மாதிரி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல நம்ம டோலோக்காவில் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா முதல்ல இமெயில் ஐடி Yandex இமெயில் ஐடியாக இருக்கணும். அதை நான் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். இதை நாம் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வீடியோவில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறங்கிறத உங்களுக்கு லைவாகவே நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன், ஓகேங்களா? இப்போ இதில் என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் கேட்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு இமெயில் ஐடி Yandex இமெயில் ஐடி, 2வது ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், ஏஜ், டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் ஃபோன் நம்பர் மேண்டிட்டரி தான். கண்டிப்பாக ஃபோன் நம்பர் இல்லாமல் வெரிஃபிகேஷன் பண்ண மாட்டாங்க. வெரிஃபிகேஷன் பண்ணாமல் நம்ம ஒர்க்கும் நமக்கு அவைலபிள் இருக்காது. நம்ம செலக்ட் பண்ணி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒர்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, எம்டர்க்கு நீங்கள் அமேசான் எம்டர்க் பற்றி நான் முன்னாடி 2 வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன்.
அது எப்படி ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறதுங்கிறது சும்மா ஜஸ்ட்டு உங்களுக்கு போட்டிருக்கிறேன். அமேசான் எம்டர்க்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். அமேசான் எம்டர்க்கில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆப்ஷன் இல்லாமல் மேனுவலாக நம்ம வந்து எத்தனை டாலர் வேணால் செலக்ட் பண்ணி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து சமீப காலமாக எப்படி இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் 10 சென்ட் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும். 3 days ஒன்ஸு மினிமம் இருக்குது, 7 days ஒன்ஸு, 15 days ஒன்ஸு, 30 days ஒன்ஸு அப்படிங்கிற மாதிரி தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த டோலோக்கா இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மினிமம் 2 சென்ட்லேருந்து மேக்ஸிமம் எத்தனை டாலர் நீங்கள் வச்சுருந்தாலும் நம்ம எத்தனை டாலர் வேணும்னு நினைக்கிறோமோ அந்த டாலர் மட்டும் செலக்ட் பண்ணி பணம் வந்து நம்ம வித்ட்ரா பண்ணிக்க முடியும். வித்ட்ரா பண்ணுற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 5 கம்பெனி மூலிமா நம்ம பேமெண்ட் எடுத்துக்க முடியும். நமக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா பேபால், ஸ்க்ரில்லு, பேயோனியர் இந்த 3 தான் தெரியும். மீதி இருக்க இந்த ஐஓ மணி, பப்பாரா இந்த 2 வெப்சைட்டை பற்றி நமக்கு தெரியாது. ஏன்னா இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரஷ்யன் கம்பெனியோடது. ஓகேங்களா. இப்போ வந்து பேபால் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. நானும் பேபாலில் தான் ரெஜிஸ்டர் பண்ணி அமௌண்ட்டு வித்ட்ரா பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 வந்து டாலர்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஒர்க்கும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ஒரு ஓவர்வியூ வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரி, ஓகே. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து இதில் நான் எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணியிருக்கேன், எத்தனை டைம் எடுத்துருக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இதுதான் என்னுடைய டேஷ்போர்ட். இதில் பார்த்திங்கன்னா டாஸ்க்குங்கிற டேபு ஆக்டிவ்னால் இப்போ லைவாக வந்து என்ன ஒர்க்கு பண்ணிகிட்ருக்குறேங்கிறது இங்கே வந்து ஆக்டிவில் காமிக்கும். 3வது அவார்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ரேட்டிங்ஸு. நம்ம யூஸருக்குன்னு தனியாக ரேட்டிங்ஸ் கொடுப்பாங்க. இப்போ எப்படி ரிக்வெஸ்டருக்கு வந்து எம்டார்க்கில் ரேட்டிங்ஸ் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நமக்கும் வந்து அவார்ட்ஸுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரியில் ஹை லெவலில் போயிட்டே இருக்கும். அந்த ரேட்டிங்ஸை பொறுத்து தான் நமக்கு வேலை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். நம்ம அதிகபட்ச ஹிட்ஸை வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ வந்து அது 4வது ப்ரொஃபைலை வந்து நம்ம அப்டேட் பண்ணி எப்பவும் வச்சுக்கணும். 5வது மெசேஜஸ். ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் மெசேஜ் மூலிமா அனுப்புவாங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆளுங்கிறதுல தான் இருக்குது, டாஸ்க்குங்கிறது ஆளுங்கிறது இருக்குது. நியூஸ் ஃபஸ்ட்டு, ப்ரைஸு, ஃபேவரட் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எப்படி எம்டார்க்கில் இருக்கிறோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். நம்ம ப்ரைஸ் வேரியண்ட்டை நம்ம பார்க்கணும் அப்படின்னா ப்ரைஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ரிவார்டு வந்து 90 சென்டில் ஃபஸ்ட்டு ரிவார்டு வந்து ஹை ரிவார்டு இது தான் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு இது காமிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக அடுத்தடுத்து உங்களுக்கு காமிக்கும். இதெல்லாம் ஏன் வந்து சரியாக தெரியல, அதாவது ப்ளரிங்காக இருக்குது அப்படின்னா இதெல்லாம் வந்து ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து யூஸ் பண்ணுற ஒர்க்கு. சில ஒர்க்கு வந்து ஆண்ட்ராய்டு ஓஎஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சில ஒர்க்கு வந்து ஐஓஎஸில் யூஸ் பண்ணுறது, ஆண்ட்ராய்டு ஓஎஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து மொபைல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் இல்லாமல் வந்து டெஸ்க்டாப்லேயும் நம்ம ஒர்க் பண்ணிக்க முடியும். இது ரெண்டுலேயுமே நம்ம ஒர்க் பண்ணிக்க முடியும். எம்டார்க் பொறுத்த வரைக்கும் அப்படி தனியாக ஆப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் டோலோக்காவில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆப்பு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த வெப்சைட்டுடைய ஓவர்வியூ. நான் வந்து இந்த விஷயத்தெல்லாம் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவில் வந்து இந்த டோலோக்காங்கிற வெப்சைட்டில் எப்படி கம்ப்ளீட்டாக ரெஜிஸ்டர் பண்ணி எப்படி வந்து நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்னோடய ஏர்னிங்ஸை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து இந்த இடத்துல ரேஸே இல்லை. இப்போ அவைலபிள் ஏர்னிங்ஸ் வந்து 43 சென்ட் இருக்குது. என்னுடைய பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 92.5. இப்போ நான் வந்து கோயம்புத்தூர் தான் எனக்கு காமிச்சது, அதனால் கோயம்புத்தூர் கொடுத்துருக்கேன். இந்தியா கோயம்புத்தூர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. இதில் வந்து நான் செஞ்ச ஒர்க்கெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்க முடியும். என்னென்ன ஒர்க்கெல்லாம் நான் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறது, அப்ரூவ் ஆகிருக்கா, ரிஜெக்ட் ஆகிருக்குதா. பார்த்திங்கன்னா 4 ரிஜெக்ட் ஆகிருக்குது. நான் மொத்தமாக வந்து 383 ஹிட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். டோட்டல் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 4.83. ஓகேங்களா. இது வந்து ஒரு பார்ட் டைமாக நம்ம பண்ணிக்கலாமே தவிர ஃபுல் டைமாக அதை பண்ண முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு ஏர்னிங்ஸு வராது. ஓரளவுக்கு வரும். ஒரு பார்ட் டைமாக நம்ம ஒர்க் பண்ணி ஏர்னிங்ஸ் எடுத்துக்கலாம்.
இது வந்து நான் செஞ்ச ஒர்க்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்களா. இன்டென்ட் கிளாசிஃபிகேஷன் இது வந்து ஒரு ட்ரைனிங் தான், அதனால் 0 சென்ட் தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு அமௌண்ட் கொடுத்தாங்க. இது அதுக்கப்புறம் ஒவ்வொரு டேட் வைஸாக அவங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து ஏர்னிங்ஸ். ஓகே, இப்போ வந்து ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் அண்டர் ரிவ்யூவில் இருக்குது. இதுவும் அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த 5 சென்ட் வந்து நமக்கு இங்கே ஆட் ஆகிக்கும். 48 சென்ட் வந்துடும். சரி, ஓகே. இப்போ வந்து நான் எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணியிருக்கேங்கிறத எப்படி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, என்னுடைய பேபால் அக்கௌண்ட்டில் நான் வந்து வித்ட்ரா ஆப்ஷன் என்னுடைய பேபால் அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன். பேலன்ஸ் வந்து இந்த அமௌண்ட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா என்னோடய ஏர்னிங்ஸு. இப்போ லாஸ்ட்டாக வந்து 3.36 எனக்கு வந்துச்சு. இதில் வந்து 2% வந்து இதில் வந்து ஃபீஸ் வந்து எடுத்துக்குவாங்க. என்றைக்கு வந்திருக்குன்னு பாருங்கள், 1ஆந்தேதி வந்திருக்கு. இப்போ இந்த மாதம் 1ஆந்தேதி தான் வந்திருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. போன மாதம் வந்து 2 டைம் எடுத்துருக்கேன். 76 சென்ட் ஒன்று, 28 சென்ட் ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து எனக்கு பேபாலில் வித்ட்ரா ஆனது வந்து இங்கே காமிச்ச மாதிரி எனக்கு மெயில் வந்ததையும் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, இதுதான் 1ஆந்தேதி இந்த மாதம் வந்தது, ட்ரான்சாக்ஷன் ஆகிருக்கு. பார்த்துங்க, Yandex சர்வீஸ் ஏஜி has sent you 3.29 3.36 இங்கே காமிக்குது. அப்போ பார்த்தோன்னா 7 சென்ட் வந்து அவங்க ஃபீஸ் பிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். இதுதான் வந்து என்னோடய ஏர்னிங்ஸ் வந்திருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி வந்து இந்த வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம ஏர்னிங்ஸ் பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய டெக்ஃபேர் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.